வெளிநாடுகளுக்கு வேலைக்கு வரீங்க அப்படின்னா பேசிக் எஜுகேஷன் இல்லாமல் வந்து எந்த நாட்டுக்கும் வெளிநாட்டு வேலைக்கு லேபராக போகாதீங்க. அப்படி ஒரு வேளை போயிட்டீங்க 8வது பாஸு 7வது பாஸு 9வது ஃபெயிலு 10வது ஃபெயில்னு போனீங்க அப்படின்னா ஒரு சில கம்பெனிகள்லாம் ஒரு கேட்டகரி வச்சுக்கிறாங்க. அதிக படித்த பசங்களை எடுத்தோன்னா நம்மளை கேள்வி கேட்பாங்க. எதாவது மிஸ்டேக் பண்ணாலும் கவர்மெண்ட்டை கரெக்டாக சொல்லிடுவாங்க. படிக்காத பசங்க நான் சொன்னால் அவன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், அவனுக்கு எஜுகேஷன் நாலேஜ் இல்லைன்னு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு படிக்காதவங்களா இருப்பாங்க. அதேமாதிரி படிக்காதவங்களாக தான் என்ன சொல்கிறது, காட்டுறடெல்லாம் வேலை பார்ப்பாங்க, எதிர்த்து பேச மாட்டாங்க அப்படிங்கிறது அவங்களோட தாட்டு. இப்போ ஒரு கட்டணம் இடிச்சிக்கிட்டு இருக்கிறீங்க, அது வந்து விட ஸ்டேஜ் இருக்குது, இங்கே சேஃப்டி ஃபாலோ பண்ண 2-3 பேரை கொடுங்க, ஏன்னா ஒரு ஆளாக முடியாது அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் பேசுகிற அளவுக்கு உங்களுக்கு ஸ்கில் இருக்கணும். நம்ம ஊரில் வந்து உங்களுக்கு படிப்பு குறவாக இருக்கும்போது வேலை பார்க்க முடியும் போது வெளிநாடுகள் வந்து மாட்டிக்கிட்டு ஒரு சில கம்பெனியில் வந்து பாஸ்போர்ட்டை முடக்கி வச்சுட்டு உன்னை ஊருக்கு போக முடியாது வைக்க முடியாது எல்லாம் அரபிக் கண்ட்ரிலாம் லாக் பண்ணுறது நீங்களாம் சோசியல் மீடியாவில் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. அப்படிலாம் மாட்டிக்கிட்டால் நீங்கள் எப்படி தப்பிப்பீங்க? ஸோ அதனால் உங்களை காப்பாற்றிக்கிறது கல்வி இருக்கணும். கல்வி அறிவு இல்லாமல் வந்து அவன் சொல்கிறான் இவன் சொல்கிறான்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் வெளிநாட்டு வேலையில் வந்து மாட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுங்க. உங்களை மீட்கவே உங்களால் முடியாது.